இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறோம், எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய், அதான் தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு எண்ணெய் விட்டுட்டு வேர்க்கடலை இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட இப்போ வேர்க்கடலை இல்லை. திடீர்னு தான் இந்த ஐடியா, காத்தால தான் துதிச்சு. ஆனால் வீட்டில் எல்லாம் இருந்தது பாருங்கள் உங்கள் நேரம், அதனால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு ஜாலியாக இருக்கட்டும், ஒரு சண்டே எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கட்டும்ன்ட்டு தான் ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்போ வந்து கடுகு போட்டாச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலப்பருப்பு. இதுக்கு வந்து வேர்க்கடலை போட்டால் நல்லாயிருக்கும் தேங்காய் சாதத்துக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காயை இப்போ போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டு இதை பாருங்கள், கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் வறுக்கணும். சரிங்களா? இந்த தேங்காய் சாதத்தில் இந்த இஞ்சி போடுறோம்ல, அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அதனால தான் சொல்கிறேன் நான். இது வறுத்துட்டுனா உப்பு போட்டுட்டு சாதம் போட்டு கிளற வேண்டியது தான். நம்மளோட தேங்காய் சாதமும் ரெடி ஆகிடும். என்ன இது தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுக்கு கொஞ்சமாக தான் உப்பு, ஏன்னா கொஞ்சம் சாதம் தானே பண்ண போகிறோம். அதனால் அந்த தேங்காய்க்கு உண்டான உப்பை போட்டுட்டேன். இப்போ சாதத்தை போட்டு கிளற போகிறோம். லைட்டாக ஃப்ரை ஆனால் போகிறோம், ரொம்ப ஒரு மொறுன்னு வேண்டாம். இப்போ இதுக்கு உண்டான சாதத்தை நான் போட்டுறேன். இப்போ தேங்காய் சாதமும் ரெடியாக எடுத்து, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இந்த பக்கம் புளியஞ்சாத்துக்கு கரண்ட் இல்லைன்றதுனால புளியை கரைச்சி அப்படியே ரெடிமேட் புளி சாதம் மாதிரி பண்ணிடுறேன் நான். சிம்பிள் புளி சாதம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சிப்ஸ் போட்டுடலாம். அதை போட்டு கொதிக்கட்டும்னு விட்டுட்டோன்னா இந்த பக்கம் சிப்ஸ் வேலையை முடிச்சிடலாம். சரிங்களா? உப்பு போட்டாச்சு. இதுக்கு வந்து முந்திரியோ இல்லை வேர்க்கடலையோ போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? தேங்காய் சாதம் ரொம்ப எம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு அப்படியே பண்ணுறது அந்த நறுக்குன்னு வருமா, அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம தேங்காய் சாதமும் ரெடியாக எடுத்து பார்த்தீங்களா? தேங்காய் சாதம் ரெடியாக எடுத்துட்டுமா. இப்போ வந்து இதில் வந்து புளியஞ்சாம் பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் தான் விடணும் புளியஞ்சாத்துக்கு. அதனால் நல்லெண்ணெய் வந்து ஒரு கரண்டி விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு கரண்டி. இன்னும் இந்த பக்கம் எண்ணெய் காயுது, நம்ம சிப்ஸும் போட்டுடணும். இதை போட்டுட்டு அந்த சிப்ஸ் வேலையை பார்க்க போயிடலாம். என்ன, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு சின்ன பிஞ்சு கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலப்பருப்பு, மிளகா, காஞ்ச மிளகா 2 ஈரத்தில் ஊற வச்சுட்டேன், அந்த மிளகாயும் போடுறேன். கொஞ்சம் வந்து உடனே வெடிக்கும், பயந்துடாதீங்க. அப்புறம் மஞ்சப்பொடி, காரப்பொடி, கொஞ்சம் தனியாத்தூள் எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த புளியை அப்படியே வடிச்சிடுறோம். இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டோம், மஞ்சப்பொடி போட்டுட்டோம், பெருங்காயம் போட்டோம். கடைசியில் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கணும். சரிங்களா? இது அது வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், சிப்ஸை பண்ணிவிடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுறேன். இப்போ புளியஞ்சாதம் ஆயின்ட்டுருக்கு, அதுக்குள்ளே இங்கே சிப்ஸ் போட்டுடலாம். வேக வச்சேன்ல இந்த விரல் சிப்ஸு, இதை எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேன். கருணக்கிழங்கு பாருங்கள். இப்போ வந்து புளிக்காய்ச்சல் வந்து கொதிச்சுட்டுருக்கு. புளிக்காய்ச்சல் சாதத்துக்கு இது வந்து நம்மளோட ஃபிங்கர் சிப்ஸு, சேனை ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. மொறுன்னு ஆகிடுத்துனா எடுக்க வேண்டியது தான். இந்த பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆட்டம், எடுக்கும்போது காமிக்கிறேன். அவ்வளோதான். எப்படி டங்குன்னு சத்தம் வருது பாரு. காரப்பொடி, சாட் மசாலா, காரப்பொடி, அப்புறம் பிளாக் சால்ட் எல்லாத்தையும் போட்டு பெரட்டிட்டோன்னா நம்மளோட சிப்ஸ் ரெடி. இந்த மாதிரி பெரட்டி வச்சுக்கணும். அவ்வளோதான், நம்ம சிப்ஸ் ரெடி. இங்கே பாருங்கள், நம்ம புளிக்காய்ச்சலுக்கு கொஞ்சமாக வெல்லம் போட்டுடுறேன். சரிங்களா? அது வெல்லம் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பெருங்காயம் போட்டோம், எல்லாம் போட்டோம். கொஞ்சமாக கடைசியில் மிளகு பொடி போடணும். அப்போ தான் ஒன்று கலரும்போது போடணும், இப்போ அடைக்கும் போது போட்டுக்கலாம். மிளகு பொடி கொஞ்சம் போட்டுட்டு அணைச்சிட வேண்டியது தான். நம்மளது ரெடி. சாதத்தை போட்டு கிளறணும்.
இப்போ இந்த சிப்ஸ் ஆயின்ருக்கு. இந்த சிப்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணணும், இன்னொரு சிப்ஸ் போட போகிறோம். என்னது அது? சக்கரவள்ளி கிழங்கு. சரிங்களா? இதை எடுத்து கொஞ்சம் சாத்தில் கிளறி இல்லாமல் உப்பு போட்டேன்னா போட்டேன். புளியஞ்சாதம் ரெடி. பாருங்கள், இந்த மாதிரி சிப்ஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும், சிப்ஸ் பண்ணிக்கணும். சக்கரவள்ளி கிழங்க போட்டுடலாமா? சக்கரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி. சரிங்களா? இதுக்கும் அதே மாதிரி அந்த சிப்ஸ்க்கு எப்படி போட்டோமோ அதை மாதிரி போடலாம். இல்லைன்னா வெறும் காரம் உப்பு மாத்திரம் பெருங்காயம் போடலாம். சரிங்களா? அடுத்தது இப்போ பாருங்கள், கொத்தவரங்காய் வத்தல் பொரிக்க போகிறேன். தக்காளி சாதத்துக்கு எண்ணெய், கடுகு, ஆஸ் யூஷுவல் எண்ணெய், கடுகு. கடுகு போட்டுட்டு பட்டை மாத்திரம் 2 போடுவோம். சரிங்களா? பட்டை, ஒரு கிராம்பு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க, நான் போடலை. தக்காளியை போட்டுருவோம், அரைச்சி வச்ச பியூரி. அவ்வளோதான், தக்காளி சாதம் ரெடி. தக்காளி அரைத்து வைத்த விழுதை சேர்த்தாச்சு. நம்ம தக்காளி சாதம் இப்போ ஒரே செகண்டில் ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட தக்காளி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம், அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு ட்ராப் பெருங்காயம். இதாகிடுச்சு. அன்னப்பொடி சாதத்துக்கு என்ன பண்ணணும், நெய் போடணும். ஏற்கனவே நான் அன்னப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கடுகு வெடிக்கிறது, கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு போட்டோமா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டோமா, அவ்வளோதான். சாத்தை போட்டுட்டு அன்னப்பொடியை போட்டு கலர வேண்டியது தான். அதுலேயே உப்பு கிப்பு எல்லாம் இருக்கும். அன்னப்பொடி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் எப்படி அன்னப்பொடி போடுறதுன்னு, போய் பார்த்துக்கோங்க. லிங்க்கு வேணால் அதில் இருக்கும். நீங்கள் ஓல்டு வீடியோன்னு டச் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவும் வரும். அதில் அன்னப்பொடியை ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ அன்னப்பொடி ரெடி ஆகிடுத்து. கருப்பு கவுனி சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, சாத்தை முதல்ல போட்டுடணும். போட்டுட்டு நெய் நல்லா 1 ஸ்பூன் விட்டுக்கணும், இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கணும். தண்ணி படக்கூடாது இதிலலாம். இதை பாருங்கள், கருப்பு கவுனி பொடியை அப்படியே போட்டு நம்ம ஜஸ்ட்டு கிளற வேலை தான். கருப்பு கவுனி பொடி. சரிங்களா? கருப்பு கவுனி பொடி ரெடியாக எடுத்து அதுக்கப்புறமா வந்து பொடி சாதம், பொடி இல்லை பொடி சாதம், கருப்பு பொடி சாதம், அப்பளம். அது வந்து பிடிக்கும், அதனால் இது வந்து கருப்பு கவுனி பொடி சாதம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாயசமும் வடையும் தான் பண்ண போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், போய் அரைச்சின்னு வந்துடுறேன். என்னென்ன அரைக்கணும்னு சொல்லிடுறேன். கடலப்பருப்பு 1/4 டம்ளர், துவரம்பருப்பு 1/4 டம்ளர், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். இங்கே பாருங்கள், கடலப்பருப்பு 1/4 டம்ளர், துவரம்பருப்பு 1/4 டம்ளர், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 2 மிளகா ஊற வச்சுருக்கேன். இதை அரைச்சி முப்பருப்பு வடை. இதில் வெங்காயமே போட போகிறேன் நான், ஏன்னா இன்றைக்கி ஒன்றும் 4 கிழமை இல்லை. நார்மலாக பண்டிகைன்னா வெங்காயம் போடாமல் பண்ணணும். இது வந்து தேங்காயும் அரிசி மாவும் போட்டிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு நம்ம பாயசம் பண்ணிடலாம். சரிங்களா? ஜவ்வரிசி பாயசம். பாருங்கள், இப்போது ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். உங்களுக்காக தான் இது சூப்பர் சமையல். உங்களுக்காக இந்த மாமியோட விருந்து. சரிங்களா? இந்த விருந்தை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நம்ம தேங்காயும் கொஞ்சம் அரிசி மாவு சொன்னேன்ல, அரைச்சின்னு வந்துட்டேன்னா அதை கொஞ்சம் அப்படியே கலக்கிறேன். கொஞ்சம் கெட்டியாகும். கெட்டியானவுடனே நம்ம ஜவ்வரிசி வேக வச்சு வச்சோம்ல, அதை போட்டுட்டு கொஞ்சம் சர்க்கரையை போட்டுட்டு பாலை ஊற்றிட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இது கெட்டி ஆகட்டும். ஒரு செகண்ட் அது ஆகிறதுக்குள்ளே இங்கே நம்ம வடையை தட்டிடலாம். வடை நான் முப்பருப்பு வடை சொன்னேன்னா வெங்காயம்லாம் போடலை, அப்படியே தான் தட்ட போகிறேன். நீங்கள் வேணும்னா வெங்காயம் போட்டுக்கோங்க. அரைக்கும்போது இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிக்கணும். சேப்பு மிளகா போட்டதுனால வெறும் இஞ்சி மாத்திரம் கூட போட்டுக்கலாம். நான் சேப்பு மிளகா போட்டேன்னா நார்மலாக இஞ்சி பச்சை மிளகா போட்டு அரைப்பேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட விருந்து சமையல் முடிய போகிற ஸ்டேஜ்.
final stage, nearing final stage. See here, the collide ஆயிடுச்சு. What is this? Coconut and rice mixer. Coconut and rice mixer collided and it forms a very beautiful structure. Poisson. And இது இங்கே பாருங்கள், இந்த ஜவ்வரிசியை வேக வச்ச ஜவ்வரிசியை போட்டுறேன். வேக வச்ச ஜவ்வரிசியை போட்டுறேன். தேங்காய் இது வந்து அந்த அரிசியோடு இருக்கனால கெட்டியாக வெந்துடுத்து. இப்போ ஜவ்வரிசி போட்டாச்சு. இப்போ சர்க்கரை போட்டுட்டு என்ன பண்ணணும், பாலை ஊற்றணும் கடைசியில். அவ்வளோதான். இதுலேயே நான் ஏலக்காய் போட்டேன். முந்திரியும் திராட்சையும் லாஸ்ட்டில் தாளித்து கொட்ட வேண்டியது. பாருங்க, இந்த இது ஜவ்வரிசி ரெடியாக எடுத்து, தேங்காய் ரெடியாக எடுத்து சூப்பராக இருக்கு. இப்போ சர்க்கரை போட போகிறோம். அதுக்குள்ளே நம்ம வடை வெந்துட்டான்னு பார்ப்போம். அப்படியே என்ஜாய் பண்ணுறேன். நான் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக சாப்பிட போகிறேன். எல்லாம் உங்களால் தான். உங்களுக்கு பண்ணணும் ஏதாவதுன்றதுனால எனக்கு வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு சின்ன டம்ளருக்கு சர்க்கரை போட்டிருக்கேன், ரொம்ப போடலை. நான் வந்து இப்போ ஃபைனல் ஸ்டேஜுன்றதுனால கை அளவுலேயே 2 கை போட்டேன். அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், அந்த ஜவ்வரிசி எவ்வளோ இருந்ததோ அதுக்கு 2 பங்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட வடையும் சூப்பராக வெந்துட்டுருக்கு. எடுக்க போகிறோம். இது சர்க்கரை கரைஞ்சதுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு பாலை ஊற்றிட்டு ஒரு தாளிச்சு கொட்டுருந்து பாருங்க, முந்திரி திராட்சை. சூப்பராக வடையும் ரெடியாக எடுத்து காமிக்க போகிறேன். எண்ட். தாளிச்சு கொட்டணும்ல பாயசத்தை. அணைச்சிடுறேன், பாலை விடுறேன். தாளிச்சு கொட்டக்கூடாது, எனக்கு அப்படி வருது. அதாவது முந்திரி திராட்சை போடணும். முந்திரி திராட்சை. நம்மளோட ஜவ்வரிசி பாயசம் ரெடி. ஜவ்வரிசி பால் பாயசம், பால் தேங்காய் பாயசம் ரெடி. பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.